தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நாளை நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகர்கோவில் அருகே மழையால் சாலை தெரியாமல் கால்வாயில் விழுந்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கணவன் மனைவி. செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நடவடிக்கை. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை. உயரக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவிற்கு உடல்நிலை இல்லை என்று கூறி மருத்துவ அறிக்கை தாக்கல். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட வாட்ஸ்அப் தகவல்களை மீண்டும் எடுத்து விசாரணை. கோட்வேர்டுக்கு அர்த்தம் என்ன என்று காவலர்கள் கேள்வி. நடிகர் கிருஷ்ணாவின் சென்னை பெசன்ட் நகர் வீட்டில் 2 மணி நேரம் சோதனை. பயன்படுத்திய மருந்துகளை எடுத்துச் சென்ற காவலர்கள். பாஜகவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். இந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என்று அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் இருப்பதாகவும் விளக்கம். சட்டம் ஒழுங்கை தட்டி கேட்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே ஆபத்தான நிலை. தூத்துக்குடி அதிமுக பிரமுகர் கொலை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி கருத்து. தஞ்சையில் தனியார் குடோனில் 150 டன் போலி உரம் கண்டுபிடிப்பு. குடோனுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் விசாரணை. சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். த்ரில்லான அனுபவம் என்று இந்தியர் சுபான்ஷு சுக்லா நிகழ்ச்சி. Which is a good sign. So I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the. அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என்று ராமதாஸ் பேட்டி. மூச்சுள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். உடுமலைப்பேட்டை அருகே காரத்துழுவு அரசு பள்ளி ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி கொலை முயன்ற போதை ஆசாமிகள். பள்ளி அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். மும்பையிலிருந்து பாங்காக் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கூடு கட்டியிருந்த பறவை பயணி கண்டுபிடித்த நிலையில் ஊழியர்கள் அகற்றியதை அடுத்து 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம். மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின்கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல்.
சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கையெழுத்திட மறுத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிட்டதால் முடிவு. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. நாளை நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகர்கோவில் அருகே மழையால் சாலை தெரியாமல் கால்வாய்க்கு விழுந்த கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய கணவன் மனைவி. செல்போன் அழைப்பில் நாளை முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நடவடிக்கை. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை. உயரக போதைப் பொருட்களை பயன்படுத்தும் அளவிற்கு உடல்நிலை இல்லை என்று கூறி மருத்துவ அறிக்கை தாக்கல். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட வாட்ஸ்அப் தகவல்களை மீண்டும் எடுத்து விசாரணை. கோட்வேர்டுக்கு அர்த்தம் என்ன என்று காவலர்கள் கேள்வி. நடிகர் கிருஷ்ணாவின் சென்னை பெசன்ட் நகர் வீட்டில் 2 மணி நேரம் சோதனை. பயன்படுத்திய மருந்துகளை எடுத்துச் சென்ற காவலர்கள். பாஜகவின் போலி பக்தியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண். இந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என்று அமித்ஷா பேச்சு. அனைத்து மொழிகளுக்கும் நட்புடன் இருப்பதாகவும் விளக்கம். சட்டம் ஒழுங்கை தட்டி கேட்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே ஆபத்தான நிலை. தூத்துக்குடி அதிமுக பிரமுகர் கொலை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி கருத்து. தஞ்சையில் தனியார் குடோனில் 150 டன் போலி உரம் கண்டுபிடிப்பு. குடோனுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் விசாரணை. சர்வதேச விண்வெளி மையத்திற்கான பயணத்தின் போது நேரலையில் இணைந்த 4 வீரர்கள். த்ரில்லான அனுபவம் என்று இந்தியர் சுபான்ஷு சுக்லா நிகழ்ச்சி. Which is a good sign. So I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the. அன்புமணியை மன்னிப்பதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை என்று ராமதாஸ் பேட்டி. மூச்சுள்ளவரை தானே கட்சியின் தலைவர் என்று மீண்டும் திட்டவட்டம். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்துருக்கோம். உடுமலைப்பேட்டை அருகே காரத்துழுவு அரசு பள்ளி ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி கொலை முயன்ற போதை ஆசாமிகள். பள்ளி அருகே மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். தெலங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய இளம்பெண் கைது செய்து காரை பறிமுதல் செய்த காவலர்கள். மும்பையிலிருந்து பாங்காக் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கூடு கட்டியிருந்த பறவை பயணி கண்டுபிடித்த நிலையில் ஊழியர்கள் அகற்றியதை அடுத்து 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புடன் பெய்த மழையால் 3 பேர் உயிரிழப்பு. காணாமல் போன 20 பேரை தேடும் பணி தீவிரம்.
மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளில் 25 விழுக்காடு மின்கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கையெழுத்திட மறுத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிட்டதால் முடிவு.